ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எனக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு. அதை வந்து ரொம்ப நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக ரொம்ப தின்னாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். நமக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைன்னா சாஃப்ட் ஆகிடும் உருளைக்கிழங்கு. அதனால் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு, நான் 2 உருளைக்கிழங்குக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அரை கப் அளவுக்கு கடலை மாவு, கிராம் ஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டுமே சேம் அளவு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் உங்களோட காரத்தை அனுசரித்து நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கரம் மசாலா பொடி சேர்க்க போகிறேன். கரம் மசாலா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு கொஞ்சமாக ஜீரக பொடி மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு மேக்னேட் பண்ணுறதுக்காக இது. ஸோ அந்த மிளகாய் பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக கட் பண்ணுங்கள். ஏன் தின்னாக கட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் அந்த வெளியே இருக்கிற கோட்டிங் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். வெந்துடும், ஆனால் சாஃப்ட் ஆகிடும் உருளைக்கிழங்கு. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நான் இப்போ வந்து வேறு ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய பவுலுக்கு மாற்றிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றாமல், அந்த உருளைக்கிழங்குலாம் ஏற்கனவே ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால் தண்ணியோ ஆயிலோ எதுவுமே சேர்க்கலை. அப்படியே நம்ம வந்து அந்த மாவு மிக்ஸ் இருக்குல்ல, ட்ரை மிக்ஸு, ஸோ அதில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் வந்துட்டு இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட பச்சை மிளகாய் இப்போதைக்கு இல்லை, அதனால நான் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாய் வத்தல். இது கூட ஒரு சின்ன பீஸு லெமன் ஜூஸ், சின்ன பீஸ்லேருந்து லெமன் ஜூஸ் எடுத்து அதில் சேர்த்துட்டு, அண்ட் அது கூடவே அந்த தொளி இருக்குல்ல, அதை வந்து ஒரு சின்ன பீஸும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி அது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்தோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நான் வந்து இப்போ க்ரீன் சட்னி பண்ண போகிறேன். நீங்கள் மல்லி இலை பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் மல்லி இலையும் இது கூட சேர்த்துக்கலாம். புதினா இலையும் அதே மாதிரி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம லெமன் ஏன் சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த க்ரீன் கலருக்காக தான். நல்ல ஒரு க்ரீன் கலர், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம லெமன் சேர்த்தோம். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கிடையில் நான் வந்து 3 முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கோழி முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து காடை முட்டை கூட யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். நம்மளோட அந்த ஸ்நாக்கும் நல்ல கரெக்டான சைஸில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கோழி முட்டை ஆட் பண்ணும்போது. ஸோ இப்போ அந்த முட்டையோட யோக் இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் க்ரீன் சட்னியோட ஆட் பண்ணுறேன். ஏன் இந்த வந்து நான் க்ரீன் சட்னியோட ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த எக் யோக் வந்து நமக்கு இப்போ தேவை கிடையாது, அதை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலையும் ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீன் சட்னியை வந்து நம்ம அந்த எக் யோக்கு பதிலாக நம்ம அதை உள்ளே வைக்க போகிறோம். ஸோ நம்ம அதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த க்ரீன் சட்னி வந்துட்டு தனியாக கலந்து வந்துடக்கூடாது, ஆயிலில் வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இது ஒரு நல்ல பைண்டிங்காக இருக்கும் இந்த எக் யோக்கு. அதனால் நம்ம இதை வந்து அது கூடவே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் க்ரீன் சட்னி அரைக்கும் போதும் அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. ஸோ அதையும் மெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் இது சேர்த்துருக்கோம், வெங்காயம் சேர்த்துருக்கோம். அப்படிங்கிறதுனால அது வந்து ஈரப்பதம் இருக்கும், நல்லாவே தண்ணி இருக்கும். அப்படிங்கிறதுனால நமக்கு தண்ணி தேவைப்படாது. அப்படியே தேவைப்பட்டாலும் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம அந்த எக் யோக்கை அந்த க்ரீன் சட்னியோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கையால் நீங்கள் இந்த மாதிரி எக் யோக் இருந்த இடத்துல அந்த சட்னியை வச்சுட்டு நம்ம அதை ஃபில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு எக்கு ஷேப்லேயே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம். சும்மா நீங்கள் சாதாரணமாக வச்சாலே நம்ம ஏற்கனவே எக் யோக் சேர்த்துருக்கிறதுனால அது நல்லா நம்ம பைண்ட் பண்ணிக்கும், நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்து நல்ல ஒரு முட்டை ஷேப்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் 3 முட்டை எடுத்திருந்தேன். ஸோ நமக்கு வந்து 6 பீஸ் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வைக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன் நான் இப்போ ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே இது ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றியே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இப்போது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கலை. இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா தெரியும் 2 கையில் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தெரியும். மீனை கழுவி அப்படி போட்டிருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாகி ரெடி ஆகிருக்கு நமக்கு. இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த எக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோல, ஸோ அந்த எக்கு மேலே இந்த உருளைக்கிழங்கு அந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து அப்படியே கோட் பண்ண போகிறோம். அந்த க்ரீன் கலர் சட்னி வந்து மறைச்சி நம்ம இதை வச்சு அப்படியே ஒரு கோட் மாதிரி கொடுக்க போகிறோம். அது ஆயிலில் போடும்போது கலந்து வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கலந்து வராது. நம்ம ஏன்னா அதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். அதனால் அது அந்த சட்னியை வந்து நல்லா கவர் பண்ணி அப்படி பிடிச்சிக்கும் டைட்டாக, அதனால் கலந்து வராது. நீங்கள் மேலே போட்டு அழுத்த வேண்டாம். ஒரே ஒரு லைன் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன் தனியாக வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக வராது. பட் ஆனால் கிறிஸ்பி ஆகாது, சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு மேலே இருக்க உருளைக்கிழங்கு நீங்கள் மேலே அழுத்தும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து சாஃப்டாக தான் இருக்குமே தவிர கிறிஸ்பியாக இருக்காது. அது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நான் இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் வந்து கரண்டி வச்சுட்டு இப்படி திருப்பினா கூட அந்த உருளைக்கிழங்கு வந்து எங்கேயுமே கலண்டு வரல. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு இன்னோவேட்டிவாக நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக இருந்த முட்டையை வந்து நான் உள்ளே போடும்போது என்ன ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக எனக்கு உருளைக்கிழங்கு இருந்தது. ஸோ அதை வந்துட்டு நான் ஒரு முட்டையை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ அது இன்னும் கூட கொஞ்சம் அழகாக இருந்தது. இதுலையே இன்னொரு டிப்பு, உங்களுக்கு காடை முட்டை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இதை விட பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஒரு சைடு அதாவது நெஸ்ட்டு எப்படி சொல்கிறது, கூடு மாதிரி இருக்கும். குருவி கூட்டு மேலே அந்த முட்டை இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு நீங்கள் செய்யும்போது ஸோ ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நாளைக்கு இதே டைம் இன்னொரு செமையான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.